இன்று வைகாசி மூல நட்சத்திரம். திருஞான சம்பந்தனுடைய குரு பூஜை. இவரோடு சேர்ந்து திருநீல நக்க நாயனார், அதே மாதிரி திருநீல கண்டத்து யாழ்ப்பாண நாயனார், முருக நாயனார் 3 பேருடைய குரு பூஜையை ஒரே நாள் தான். எப்படின்னா திருஞான சம்பந்தனுடைய திருமண வைபத்திற்கு வந்திருந்த மூவருமே ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே நாளில் குரு பூஜையானவர்கள். 4 குரு பூஜையும் வைகாசி மூல நட்சத்திரம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் இந்த 3 நாயன்மார்கள் வாழ்ந்ததால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவராக இருந்தாங்க. அதனால தான் இவங்க திருமண வைபத்திற்கு திருஞான சம்பந்தனுடைய திருமண வைபத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்திலே சிவ பதவியை அடைந்தார்கள். இவர் திருமணத்துக்கு சென்ற அனைவருமே அவர் சிவனோடு ஐக்கியமாக செய்தார் என்பது ஒரு வரலாறு இருக்குது. திருஞான சம்பந்தர் அப்படின்ற பொழுது அவருடைய முற்பிறவினுடைய அமைப்பின் மூலமாகவே அவர் இளமையிலேயே மிகவும் சிவபக்தராக திகழ்ந்தார். இவர் வாழ்ந்த காலத்தில் திருநாவுக்கரசர் இவர் சேர்ந்து நிறைய சிவத்தொண்டு செய்திருக்கிறாங்க. திருநாவுக்கரசர் இன்னொரு பெரிய தொண்டு எனும்போது மங்கையர்க்கரசி நாயனார் பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க முக்கிய பங்கு வகித்தவர் திருஞான சம்பந்தர். பல இன்னல்களை சந்தித்து கடைசியில் சைவத்தை தழைக்க செய்தவர் திருஞான சம்பந்தர். அதே மாதிரி தான் நிறைய இடங்களில் இவர் சென்று நிறைய சைவத்தை தழைக்க செய்தார். இவரோடு சேர்ந்து முருகநாயனார், திருநீலகண்டத்து யாழ்ப்பாணத்து நாயனார், திருநீலநக்க நாயனார் 3 பேருமே சேர்ந்து இவரோடு சேர்ந்து திருப்பணியை செய்து வந்தார்கள். இதில் முருகன் நாயனார் சிவனுக்கு பூஜை செய்தே திருப்பணி செய்தார். அதே மாதிரி திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனார் எல்லா கணவன் மனையாக இருவரும் சேர்ந்து போய் எல்லா சிவன் கோயிலையும் போய் பாடல்கள் பாடுவது. அப்படி பாடும்போது பாண்டிய நாட்டில் போய் பாண்டிய மன்னன் அவர் எதிர்கொண்டு அழைத்து இவரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாட வைத்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு திருநீலநக்க நாயனார் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சிவத்தொண்டு செய்வார்கள். ஒருத்தர் மிஞ்சுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிவபூஜை செய்கின்ற போது சிவபூஜை சிலந்தி சிவன் நெத்தியில் வரப்போன்னு தெரிஞ்சு லைட்டாக அப்படி வாயில் அப்படி ஊதுவாங்களாம் மனைவி. உடனே ஒரு கோவம் அந்த ஊதுற எச்சில் சிவமேல பட்டுடுமே சொல்லிட்டு ஏன் ஊதுனேன்னு சொல்லிட்டு கழித்துரைப்பாராம். அதே மாதிரி ஒருத்தர் சிவத்தொண்டு ஆற்றில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள். அதனால் இவங்க 3 பேருமே திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததன் மூலமாக 3 பேருமே ஒரே நாள் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் வைகாசி மூல நட்சத்திரத்தில் இவங்களுடைய குரு பூஜை. திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருந்தபோது தந்தையாருடன் கோயிலுக்கு சென்றதாகவும் அங்கே குழந்தையை கரையில் அமரவிட்டு குளிக்க சென்ற தந்தையார் சிறிது நேரம் நீரில் மூழ்கியிருந்த சமயம் தந்தையை காணாத குழந்தை அம்மா அப்பா என்று கூவி அழுததாகவும் அப்போது உமாதேவியர் சிவபெருமானுடன் இவர் முன் காட்சி கொடுத்து ஞானப்பால் ஊட்டினார். அதனை பருகிய குழந்தை சிவஞானத்தை அடைந்ததாக வரலாறுகள் கூறுகிறது. இந்த 4 திருவடியும் இன்று நாம் வணங்கிக் கொள்வோம்.